இந்த பதிவில் இஸ்லாமியருக்கே தெரியாத ஒரு அரிய தகவல் ஒன்றை பெரியவர் பகிர்ந்தார். அதை பற்றி விடுபட்டு போன தொழுகை என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். காஞ்சியில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு பெரியவர் சென்ற சமயம் கோயிலில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. திருவிழா என்பதால் தினசரி அலங்காரம். அன்று பூ அலங்காரத்தில் கோயிலே புது வடிவம் எடுத்திருந்தது. பெரியவர் பிரமித்தார். இவ்வளவு அழகாக பூ வேலைப்பாடு செய்தது யார் என்று கேட்டார். அப்படி செய்தவர் ஒரு இஸ்லாமியர். பூ வியாபாரம்தான் அவர் தொழில். அவரை அழைத்து வந்து பெரியவர் முன் நிறுத்தினார்கள். அவரும் பெரியவரை பணிவாக வணங்கினார். பெரியவர் அவரை ஆசிர்வதித்ததோடு, உங்கள் கைக்கு காப்பு செய்து போட வேண்டும், அவ்வளவு அழகாக இருக்கிறது உங்கள் செயல்பாடு என்றார். பின்னர் அவரிடம் சிறிது நேரம் மனம் விட்டு பேசவும் செய்தார். மாற்று மதத்தவர். இவரிடம் நமக்கென்ன பேச்சு என்றெல்லாம் எண்ணாமல் அவரிடம் பேசவும் செய்தார். அவரிடம், நீங்கள் விடாமல் தொழுகை செய்கிறீர்கள் தானே என்று கேட்டார். அவரும், 5 வேளையும் நான் விடாமல் தொழுகை செய்கிறேன் சாமி என்றார். அப்போது அந்த இஸ்லாமியருக்கே தெரியாத ஒரு அரிய தகவல் ஒன்றை கூறினார் பெரியவர். எல்லோரும் தொழுகை என்றால் 5 வேளை என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாளில் 6 வேளை தொழுகை இருந்தது. நள்ளிரவில் அந்த 6வது தொழுகை புரிய வேண்டும். காலப்போக்கில் இரவு உறங்க வேண்டியிருப்பதால் அது விடுபட்டு விட்டது போலும் என்றார். அப்படியே அருகில் உள்ள ஒரு பிராமணரை பார்த்து பெரியவர் என்ன கூறினார் என்பதை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.